அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 9840551787. தங்கத்தை மட்டுமல்ல, உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டுத் தருகிறோம். No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. ஆதன் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து ரஜினி அவர்கள் ரொம்ப பிஸியா அவரோட படங்களை நடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஜெயிலர் படத்தோட பாகம் 2 ஷூட்டிங் எல்லாம் வந்து பரபரப்பா போய்கிட்டு இருக்கு. ரீசெண்டா கூட அந்த படத்தை பத்தி நிறைய விஷயங்கள் பேசியிருந்தோம். நேத்து கேரளால ராஜ மரியாதையோட ரஜினி அவர்கள் வந்திருக்கிறாரு. ஒரு 12 மணி 1 மணி பக்கம் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த நேரத்திலேயே ரஜினி அவர்களை பார்க்க அவ்வளோ கூட்டம். எங்க இருந்துப்பா இவ்வளோ வரீங்க, இந்த நேரத்துல யாரும் தூங்கலையா அப்படிங்கிற மாதிரி நிறைய கமெண்ட்ஸையும் பார்க்க முடியுது. இல்ல, நிறைய பேர் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. கூட்டம் ஒரு நடிகருக்கு எல்லா இடத்துலயுமே கூடும் அப்படின்ற ஒரு சான்றாதான் வந்து நீங்க தனுஷோட இட்லி கடைக்கு பார்க்கணும் அப்படின்லாம் பேசப்பட்டு இருக்கப்ப, தமிழ்நாட்டுல எங்க போனாலும் தமிழ் நடிகர்களுக்கு உண்டான கூட்டம் தானே அப்படின்றப்ப, இல்ல இவர் வந்து சூப்பர் ஸ்டார், அதாவது ஒன் அண்ட் ஒன்லி சூப்பர் ஸ்டார்பாங்களா, அவர் இந்தியாவுக்கு மட்டும் இல்ல உலகத்துக்கே ஒரே சூப்பர் ஸ்டார்ன்ற அளவுக்கு அவரை தெரியாத ஆட்கள் யாருமே கிடையாது. அந்த மனுஷனோட நடிப்பையும் மீறி ஒரு மனிதம்னு ஒன்று இருக்கும் அவர்கிட்ட. அவரோட ஸ்பீடா இருக்கட்டும், அவரோட இயல்பா இருக்கட்டும், யதார்த்தமா இருக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப பிடிக்கும். ரஜினி பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது இந்த ஜென்ரேஷன் வரைக்கும். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயமா பிடிக்கும்ல. ஏகே ஒரு காரணத்துக்காக பிடிக்கும், விஜய் ஒரு காரணத்துக்காக பிடிக்கும், சூர்யா ஒரு காரணத்துக்காக பிடிக்கும். ரஜினி அவர்களை காரணமே இல்லாமல் பிடிக்கும். அந்த மனுஷன் இந்த வயசுல நடிக்கிறாருன்றதை மீறி இந்த வயசுலயும் அவர்கிட்ட ஒரு சின்னதா கூட ஆட்டிடியூட் இருக்காது. ஏர்போர்ட்ல கூட நீங்க பாத்தீங்கன்னா பெரிய ஒரு பாதுகாப்பு படையை வச்சுட்டு அவர் நினைச்சாருன்னா சென்ட்ரல் ஸ்டேட்னு 2 கவர்மெண்ட் சேர்ந்து அவருக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கலாம். அவர் வீட்டை விட்டு வெளியே வந்தா பாதுகாப்பு கொடுக்கலாம், ஏர்போர்ட்ல இறங்கினா ஒரு பாதுகாப்பு கொடுக்கலாம், ஷூட்டிங் ஸ்பாட்ல மலை கணக்குல குவிச்சு பாதுகாப்பு கொடுக்கலாம். இங்க இருந்த தமிழ்நாட்டுல இருந்து கேரளா போறாருன்னா அங்க இருக்க கவர்மெண்ட் நினைச்சா கொடுக்கலாம். ஏன்னா அவர் அவ்வளோ பாதுகாக்க வேண்டிய ஒரு பொக்கிஷமானா நம்ம ரஜினி அவர்களை பார்க்கணும். அதனால இவரு தமிழ்நாட்டுல எங்க போனாலும் சூழ்ந்துறாங்க அப்படின்ற விஷயம் நடக்கும், அதுல மாற்று கருத்தே கிடையாது. கேரளா போறாருங்க, இவர் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு படப்பிடிப்புக்கு போயிருக்காரு. அங்கேயுமே வந்து சும்மா ட்ரையல் தாம் அப்படின்ற மாதிரி அங்கேயே கொண்டாடிட்டாங்க. கூலிலையுமே சில போர்ஷன்ஸ் அங்கதான் எடுத்தாங்க. இப்ப ஜெயிலர் 2 இந்த மனுஷன் வந்திருக்காருன்னு தெரிஞ்சதும் கேரளால குவியறாங்க. ஏன்னா எனக்கு இது இந்த இடத்துல நம்ம கம்பேர் பண்ணலாமான்னு தெரியல. கோட் படத்தப்போ ஒரு சீக்வன்ஸ் வந்து ஸ்டேடியம்ல எடுத்தாங்க கேரளால. அங்க இருக்க நண்பர்களும் எனக்கு தெரிஞ்சு 2வது மாநாட்டுல, திருச்சி மாநாட்டிலே நினைக்கிறேன், அங்க இருந்தாங்க பசங்க. அவங்க கூட எங்கிட்ட சொன்னாங்க, நாங்க தான் அதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணோம் அப்படிலாம் சொன்னாங்க. ஸோ அவங்களோட விஜய் அவர்களை எப்படி கொண்டாடுறாங்க, அந்த ஜென்ரேஷன் கொண்டாடுறாங்களா, மீன்ஸ் இந்த ஜென்ரேஷன் விஜய் அவர்களை கொண்டாடுறாங்க. ஆனா இந்த மனுஷன் போறப்ப பாருங்களேன், அவங்களும் உள்ளதா இருப்பாங்க, அதுக்கு முன்னாடி ஜென்ரேஷனும் உள்ளதா இருப்பாங்க, கரண்ட்ல இந்த ஜென்சி ஜென்ரேஷன்லாம் சொல்றாங்க, அவங்களும் அங்கதான் இருக்காங்க, ரஜினியை கொண்டாடுறாங்க, ரிசீவ் பண்றாங்கல்ல. இன்னொன்னு பாதுகாப்பு, நீங்க சொன்னீங்க கேரளா கவர்மெண்ட்டே வந்து கொடுக்குதுங்க. விஜய் ஒரு இடத்துக்கு போறாருன்னா அவங்களோட நிர்வாகிகள் எல்லா இடத்துலயுமே இருக்காங்க, அதை நம்ம குறையே சொல்ல முடியாது. அவங்க வந்து களத்துல இறங்கலாம், வேலை செய்யலாம். கேரளா கவர்மெண்ட் வருது, சூப்பர் ஸ்டார் இருக்காரு, கிரௌடு சேர போகுது, ஏதாவது அசம்பாவிதம் நடந்துட போகுதுன்னு அந்த அளவுக்கு அவர் எங்க போனாலும் ஒரு ஒரு இதை கிரியேட் பண்றாரு, ஒரு மேஜிக்கை கிரியேட் பண்றாருல, கரிஸ்மாம்பாங்க. அதெல்லாம் வந்து அவர்கிட்ட மட்டும்தான். அந்த ஆறா எங்க போனாலும் வந்துருங்க. அந்த மனுஷன் வந்து இப்படி கையை வச்சு நின்று எல்லாத்தையும் பார்த்துட்டாருனாலே போதும், அது இயல்பு. அவரை கொண்டாடுறாங்க. ஜெயிலர் சக்சஸ் ஆனதுக்கு முதல் காரணம் என்னன்னா, அது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, அதோட ஈவெண்ட் நடந்த பொழுது நான் நேரு ஸ்டேடியம் போயிருந்தேன். அங்க கேரளா ரசிகர்கள் தான் அதிகமா இருந்தாங்க. எங்க ரஜினி அவர்களை நாங்க கொண்டாட போறோம் அப்படின்னு. ஏன்னா அந்த ஈவெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த படத்தோட ஹைப் அதிகமாச்சு. அந்த ஈவெண்ட்டுக்கே அவங்களாம் வந்திருந்தாங்க, கூலிக்கும் வந்தாங்க. அது எனக்கு என்னமோ ஜெயிலர் ரொம்ப கனெக்ட் ஆச்சு, நிறைய பேர் வந்த விஷயங்கள் அப்படின்ட்டு. ஜெயிலர் 2 அப்படின்றப்ப படத்துக்கே எதிர்பார்ப்பு அதிகம். ரஜினி கேரளா வந்திருக்காருன்னா இந்த பாகுபலியில சொன்ன மாதிரிதான், விஜய்க்கு சொன்ன டைலாக் தான் எல்லா இடத்துலயும் போடுவோம்னு வச்சுங்களேன். சாமியே நம்ம கூட வந்திருக்கடி அப்படின்ற மாதிரி அவர் அங்க கொண்டாடுறாங்க. அங்க இருக்கிற நடிகர்களை ஒப்பிடும் பொழுது தமிழ் நடிகர்களுக்கு அங்க எப்பவுமே கொஞ்சம் வேல்யூ அதிகம், மவுஸ் அதிகம். ஏன்னா அங்க இருக்கிறவங்க ரியல் ஸ்டோரி எடுப்பாங்க. நம்ம தான் அதிகமா பேசியிருக்கோம்ல, இந்த ஸ்டோரி, இந்த ரூமுக்குள்ள நடக்கிற ஸ்டோரி எடுக்கணும்னா ஒரு 2 மணி நேரம் படமா அழகா ஒரு யதார்த்தமா நம்மகிட்ட கொடுத்துருவாங்க. ஆனா நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரி தெரியும் இல்ல, கொஞ்சம் மசாலாவா இருக்கும், கமர்ஷியலா இருக்கும். நம்ம நடிகர்களை பார்க்கும் பொழுது நிறைய அவங்களுக்கு டக்குன்னு கனெக்ட் ஆயிடுவாங்க. அந்த வரிசையில வந்து ரஜினி அவர்களை இன்னமும் அவர் அங்க ஃபர்ஸ்ட் தான். கேரளால டாப் ரஜினி தான், அதுல ஒட்டைக்கவே முடியாது. நீங்க ஆனா கேரளானா எப்பவுமே விஜயோட கோட்டைன்னு சொல்லுவாங்க, அப்போ அது ரஜினியோட ஜெனரேஷன் பேசிட்டு தான் நீங்க சொல்ல முடியும். இப்போ உங்க அப்பா காலத்துல ஒரு நடிகர் உங்களுக்கு உங்க வீட்டுல பிடிக்கும், உங்களுக்கு ஒரு நடிகரை பிடிக்கும், உங்க பையனுக்கு ஒரு நடிகரை பிடிக்கும். ஆனா 3 பேத்துக்கும் பிடிச்ச ஒரு நடிகரை யாரை நீங்க சொல்லுவீங்க? ரஜினி தான் சொல்லுவீங்க. நீங்க பார்த்தாலும் ரஜினி தான், உங்க அப்பா பார்த்தாலும் ரஜினி தான், உங்க பையன் பார்க்கறாலும் ரஜினி தான். அப்படின்றப்போ 3 பேருக்கு பிடிச்ச ஒரு கேட்டகரியில ரஜினி இருக்காரு.
இப்ப உங்களுக்கு யாரை பிடிக்கணும் அப்படின்னா நீங்க ஒரு ஹீரோவை சொல்லுவீங்க, உங்க அப்பா வந்து ரஜினி தான் சொல்லுவார். உங்க பையன் இப்ப இருக்கிற காலகட்டத்துல இந்த சாய் மாதிரியான மியூசிக் டைரக்டர்லாம் வந்துட்டாங்கல்ல. ஸோ அந்த இப்போ ஜேசன் சஞ்சய் அடுத்த ஜென்ரேஷன் யார் வந்தாங்களோ அவங்களதான் அவங்க ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. துருவ் விக்ரம் இந்த மாதிரி சொல்லுவாங்க. ஆனா 3 பேத்துக்கும் ஒருத்தர் காமனா நின்று விளையாடுறாரு, 3 இன்னிங்ஸா ஒரு மனுஷன் விளையாடுறாரு அப்படின்றப்போ ஒரு வீட்லயே நீ உங்க வீட்லயே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரஜினி இருக்காரா? அதனால அந்த மனுஷன் டிராவிட் மாதிரி அப்படியே போடுற பாடலாம் டொக்கு வச்சு நின்றுக்கிட்டே இருப்பாரு. ஆப்போசிட்ல இருக்கவங்க எல்லாம் வருவாங்க போவாங்க அந்த மாதிரியான விஷயங்கள்லாம். அந்த காரணத்துக்காக சொல்றேன். விஜய் அங்க இருக்கிற யங் ஜென்ரேஷன்ஸ் அப்படின்ற விஷயங்கள் இருக்கு. அந்த ஜென்ரேஷனுக்கு விஜய் பிடிக்கும், அதுல மாற்று கருத்தே இல்லை. ஆனா விஜய் பிடிக்க ஒரு ஜென்ரேஷன் இருக்காங்க. அவங்க அப்பாவுக்கும் அவங்க மகன்களுக்கும் பிடிச்ச தெரிஞ்ச ஒரே நடிகரா ரஜினி இருக்காரு. அவரை கொண்டாடுறாங்க, கூலியை செலிப்ரேட் பண்ணாங்க, ஜெயிலரை பயங்கரமா செலிப்ரேட் பண்ணாங்க, ஜெயிலர் 2க்கு வெயிட் பண்றாங்க. அவர் அந்த சொல்றேனே, இப்ப நிறைய நடிகர்கள் ஜாம்பவானுங்களா இருக்காங்க. அமிதாப் இருக்காங்க, தெலுங்குல இருக்காங்க, ஏன் நாகார்ஜுனாலா இருக்காரு, சிரஞ்சீவி இருக்காரு. இவங்கெல்லாம் போனாங்கன்னா பார்ப்பாங்க. செலிப்ரேஷன் யாருக்குன்னா ரஜினிக்கு. உண்மை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும், அவங்களே ஒத்துப்பாங்க. நாகார்ஜுனா ஏங்க வந்து கூலியில நடிக்கணும்? அவருக்கு வந்து நெகட்டிவ் ரோல் நடிக்கணும்னு ஆசையா? ரஜினிக்கா வந்து பண்றாரு. அமீர் கான் அவரு வந்து பண்றாரு. எல்லாமே காரணம் ரஜினி. ரஜினின்னு ஒரு பேர் இருந்தா போதும், அந்த 3 எழுத்து இருந்தா போதும், எல்லாம் உயிரே கொடுக்கக்கூடிய ரசிகர்கள் இருந்துகிட்டு தான் இருக்காங்க. கண்டிப்பா இந்த கூட்டத்தை பத்தி பேசும்போது விஜய் அவர்களுக்கு வரக்கூடிய கூட்டத்தை பத்தியுமே பேசணும். திருச்சியா இருக்கட்டும், நாகப்பட்டினமா இருக்கட்டும், இப்போ கரூர்ல எவ்வளவு கூட்டம் வரப்போகுது, அங்க விஜய் அவர்கள் என்ன ஸ்பீச் கொடுக்க போறாருன்னு இப்பயே எல்லாருமே தமிழ்லாம் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க, கார்டெல்லாம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ்னு ஒண்ணு நம்ம சொல்லுவோம்ல, நம்ம த்ரூ அவுட்டா அவங்களோட டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். ஆரம்பத்துல இருந்து கோவை மட்டும்தான் நம்ம அந்த பூத் கமிட்டி மாநாடு மட்டும்தான் நம்ம பங்கேற்கல, மற்றபடி அங்க போகல. மற்றபடி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நடந்தது விக்கிரவாண்டியில நம்ம ஃபுல்லாவே போனோம். அங்க எனக்கு தெரிஞ்சு முதல் மாநாடு அவங்களுக்கும் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு, நம்மளுக்கும் நிறைய விஷயங்கள் பார்க்க முடிஞ்சுச்சு. அவங்களோட வேகமும் அங்க தெரிஞ்சு. நேரா அடுத்து மதுரை அப்படின்றாங்க. மதுரையில களம் பத்திட்டு எரியுதுங்க. இந்த இதுல ஆடுகளம் படத்துல சொல்ற மாதிரிதான், களம் 8ல வந்து பாக்குறவங்க அந்த மாதிரி சொல்ற மாதிரி அப்படியே தீதான், மாற்று கருத்தே இல்லை. அங்க வந்து எல்லா வசதிகளும் ஏற்படுத்தி வச்சிருந்தாங்க. சின்ன சின்ன குறைகள் வழக்கமா சொல்றதுதான். அப்புறம் திருச்சியில தன்னோட சுற்றுப்பயணத்தை தொடங்குறாரு. திக்குமுக்காடியே திருச்சி அப்படின்னு நம்ம கிட்ட அவங்களே சொல்றாங்க. பார்த்தீங்களே அப்படின்றாங்க. இந்த மரக்கடையை வந்து எங்கடா கடை, எதிரா வீதி, எதிரா மனிதர்கள்னு அது மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அலை மாதிரி இருக்காங்க. அந்த மனுஷனை பாக்குறதுக்கு இந்த அலை, அதான் சொல்றேன், கடல்ல ஒரு அலை அப்படியே போரும்ல, அந்த வேன் அந்த கூட்டத்துல நடுவில் அந்த வேன் வரும் பொழுது அப்படியே அந்த மக்கள் எல்லாம் அப்படியே அந்த அலையை அடிச்சு கரை ஒதுங்குவோம்ல, கரைக்கு வந்துட்டு போகும்ல, அந்த மாதிரி மனுஷங்களோட தலையை பார்க்க முடியுது. ஏன்னா நம்ம போற இடத்துல டாப்ல தான் இருப்போம், நம்ம கவர் பண்றோம்னு சொல்லிட்டு. அங்க அவங்கள பார்க்கும் பொழுது காலையில இருந்து நிக்கிறாங்க. காலைல 10 மணிக்கோ 10:30 மணிக்கோ டைம் சொல்லியிருந்தாங்க திருச்சியில. ஆனா 3 மணிக்கு தான் அவர் வந்து அந்த இடத்துக்கு வந்து நிக்கிறாரு. 3 மணி வரைக்கும் வெயில நிக்கிறான். ஏன்டா நிக்கிறாரு? தண்ணி இல்லை அங்க. உண்மையை சொல்லணும், நம்ம அதை ஒத்துக்கிட்டு ஆகணும். ஏன்னா அவங்களுக்கு அந்த இடத்துல பார்த்துக்கொண்டு சுத்தி ஒரு கடை இருக்கும்ல. இப்ப நம்ம ஆபீஸ் இருக்குன்னா சரௌண்டிங்ல ஒரு 10-15 கடை இருக்கும். அங்க கடையே காலி, கடையில ஒண்ணுமே இல்லை, பொருளே இல்லை. ஏன்னா இவங்களே வாங்கிட்டாங்க. அது இவன் வந்து அந்த கூட்டத்துல இருந்து வெளியே வந்து வாங்கிட்டு போனோம்னா அந்த இடம் கிடைக்காது. அப்படியே பாஸ் பண்றான் அப்படியே வந்துகிட்டே இருக்கு. திருச்சிய தெரிக்க விட்டாங்க. அப்புறம் நம்ம போனதுல சொல்றோம். அதுக்கப்புறம் நாகப்பட்டினத்தை நடுங்கிய நாகப்பட்டினம்னு வச்சான். அவங்களே அதை அந்த கண்டென்ட்லாம் அவங்களே சொல்லிடுறாங்க. ஏன்னா நான் நினைச்சேன் நாகப்பட்டினத்துல வந்து காலையில 6 மணிக்கு நாங்க போய் அந்த களத்துல பாக்குறோம், ஒரு சின்ன கூட்டம். ஓகே, இனி கொஞ்சம் அவுட்டர் வராரு, எல்லா ஊர்களுக்கும் போறாரு, கூட்டம் அதிகமா இருக்காது போல அப்படின்னு நினைக்கும் பொழுது அங்கேயும் ஒரு டைம் சொல்லியிருந்தாங்க. ஆனா அந்த டைமுக்கும் அவர் வரல. ஆனா அந்த கூட்டம் நேரம் ஆக 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 1 10வது 10 100வது 100 1000வது 1000 10,000ன்றது மாதிரி எனக்கு திருச்சிக்கு சமமான ஒரு கூட்டத்தை நாகப்பட்டினத்துல காமிச்சிட்டாங்க. அந்த நிர்வாகிகள்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க, அண்ணே பாருங்க டைம் போக பாருங்க பாருங்கண்ணே, சும்மா இருங்கயா, நீங்க கயிறே போட்டீங்க, அதுக்கப்புறம் எங்க கூட்டம் வரப்போகுதுன்னு பார்த்தா அவர் கிட்ட வர கயிறாவது இதாவதுன்னு போயிட்டு எல்லாம் நான் திகச்சிட்டேங்க. நாகப்பட்டினத்துல வந்து நீங்க திருவாரூர் தான் எல்லாருமே சொல்லுவாங்க, அந்த தேர், அந்த திருவாரூர் வந்து மக்கள் சேர்ந்தது, அந்த கோவில், அந்த பில்டிங் எல்லாம் சொல்லுவாங்க. எனக்கு நாகப்பட்டினத்துல நான் திகச்சிட்டேன். ஏன்னா பக்கத்துல அந்த கட்டூட் மேல எல்லாம் பார்க்கும்போது அந்த பக்கத்துல தான் நான் இருந்தேன். மனுஷில தெருக்கி விட்டாங்க. திருவாரூரும் கிட்டத்தட்ட அப்படிதான், நம்ம அதை குறைச்சி மதிப்பிட முடியாது. ஆனா நாகப்பட்டினத்துல இப்படி செஞ்சு விட்டாங்க. அடுத்து எங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது அடுத்து நம்ம பயணத்துக்கு தானே போறோம், அந்த வேன் கம்முன்னு அந்த வேன்ல நம்ம ஒரு இது பண்ணிக்கலாம் நினைக்கிறேன். கரூர் எல்லாருமே சேலம்னு எதிர்பார்த்தாங்க. சேலத்துல விஜய் கால்தடம் பதிச்சாருன்னா நல்லா இருக்குன்னு நேரத்துல இல்ல, நீ கரூரை போடு அப்படின்ட்டு அவங்க பக்கா ஸ்கெட்சோட தான் பிளானோட தான் பயணிச்சுட்டாங்க. கரூர்ல விஜய் கால்தடம் பதிக்கிற அந்த நேரத்துல என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. எதிர்பார்ப்புகள் அதிகரிக்கு.
அவர் இத்தனை மாவட்டம் போக போறாரு, போயிருக்காரு, என்ன நடக்குது ஏது நடக்குது, என்ன பேசியிருக்காரு, விமர்சனம் சர்ச்சை இதெல்லாம் மீறி கரூர்ன்றப்ப தனியா ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஏன் இந்த எதிர்பார்ப்பு ஆர்ப்பரிப்போம் அப்படின்றப்போ ஏதோ ஒண்ணு இன்னும் இருக்க போகுது. ஏன்னா அவர் ஒவ்வொரு ஊர்களுக்கும் போகும்பொழுது தமிழ்நாட்டோட நிலையும் அந்த மாவட்டத்தோட நிலையும் எடுத்து சொல்றாருல்ல. இங்க என்ன சொல்ல போறாரு, அவருக்கு அங்க அங்க ஒரு காம்படிட்டர் இருப்பாங்கல்ல, அது எப்படி இருக்க போகுது அப்படின்ற ஒரு அந்த ஒரு ஃபைட்டை தான் எதிர்பார்க்குறாங்க. அதோட தான் நம்மளும் பயணிக்கணும். கரூர்ல வந்து ஆல்ரெடி இப்போ சமீபத்துல 2 கூட்டம் கூட்டினாங்க, பயங்கரமா சேர்ந்துச்சு. அதை உடைப்பாரா? இந்த திருச்சியா இருக்கட்டும், நாகப்பட்டினம், திருவாரூர், பெரம்பலூர், அரியலூர், இதை விட ஒரு மாசான ஒரு கூட்டத்தை கரூர்ல காட்டுவாரான்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. கரூர் மக்கள் அதுக்காக வெயிட் பண்றாங்க. அங்க இந்த ஸ்ட்ரென்த்தை காமிக்கிற பொழுதுதான் விஜய் அவர்களுக்கு எங்க எல்லா இடத்துலயும் ஸ்ட்ரென்த்தை காமிச்சாரு. அதுதான் விஷயங்களா இருக்க போகுது. அங்க மக்கள்கிட்ட பேசும்போது நான் நாகப்பட்டினத்துல பேசின ஒரு பாட்டிலாம் இன்னும் பயங்கரமா போயிட்டு இருக்காங்க. அந்த பாட்டிலாம் சொல்றாங்க, 2 முறை நான் மயக்கடிச்சு விட்டுட்டேன்பா, என்னை தூக்கிட்டு வந்து போட்டாங்க, தண்ணி தெளிச்சு விட்டாங்க, மறுபடியும் கூடது ஓடி போயிட்டேன். நான் அந்த பாட்டை கேட்டேன், ஆஃப் ஸ்கிரீன்ல கேட்டேன், ஏன் பாட்டி அப்படி இருக்கீங்க, தூரமா இருந்து பார்த்தா விஜய் தெரிய போறாரு, பேசு, என் பையனை நான் பார்க்க போறேன்பா, என்ன என் கூட்டெல்லாம் ஒரு மேட்டரா அப்படின்றாங்க. அந்த அளவுக்கு எல்லாரும் கனெக்ட் ஆயிட்டாங்க. அவங்க சொல்றதான். ஏன்னா நான் அந்த நிர்வாகிகள்கிட்ட நான் வந்து கேட்கும் பொழுது, ஏங்க என்ன பாதுகாப்பு வச்சிருக்கீங்க? ஏன்னா பொதுவா கூட்டத்துல எல்லாருமே மயக்கடிச்சு விழுறாங்க. விஜய் கிட்ட வரும்பொழுது ரொம்ப நெருக்கிறாங்க. என்ன சேஃப்டி இருக்கு அப்படின்ற பொழுது, இல்லைங்க நாங்க நேத்தே போய் எல்லாத்திட்டையும் சொல்லிட்டோம், 2 நாளா எல்லாத்திட்டையும் சொல்லியிருக்காங்க. எல்லாத்திட்டையும் போயிட்டு பெண்கள் குறிப்பா கவனமா இருங்க, குழந்தைகளை கூட்டிகிட்டே வராதிங்க. அப்படியாங்க, என் பக்கத்துல பின்னாடி ஒரு 10-15 பொடுசு என்னையே கேட்கறாங்க, என்னண்ணே நீ வேஸ்டா கீழே நிக்கிற அப்படின்றாங்க. நான் வேஸ்டா, நீ எங்கடா இருக்க போனா? அவன் மேல பில்டிங் மேல நிக்கிறான். இங்க ஏறக்கூடாதுனாங்க, என் தளபதி நாங்க பாக்குறோம். புடிசுங்க எல்லாமே அந்த ஒரு ஆர்வம்னு ஒண்ணு இருக்குல்ல. அதனால நிர்வாகிகள்லாம் 2 நாட்களுக்கு முன்னாடியே போய் எல்லா இடங்களையும் சொல்ல ஆரம்பிச்சாங்க, குழந்தைகளை தயவு செஞ்சு கூப்பிட்டு வராதீங்க. நிறைய ஒருவேளை அசம்பாவிதம் ஆயிடுச்சுன்னா விஜய்க்கு தான் கெட்ட பேருன்னு அவங்களே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாது. அது வந்து புயல் அப்படின்னே எடுத்துக்கலாம். கரூர்ல காத்திருக்கு. நேத்து ஒரு வசனம் படிச்சேங்க, கதிகலங்க போகும் கரூர் அப்படின்னு ஒண்ணு போட்டு வச்சு, கரூருக்கு எங்க மண்ணுக்கு வர நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி எல்லாருமே இருக்காங்க. எல்லா நிர்வாகிகளும் அந்தந்த ஊர்ல இருக்க நிர்வாகிகளும் சேஃப்டி பாக்குறாங்க. இப்போ வந்து ஒவ்வொரு ஏரியாக்கள் அவங்க கேட்கிற இடங்களை ஒதுக்கல அப்படின்னாலுமே அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட இடத்துல வந்து என்ன விஷயங்கள் இருக்கு, மின்கம்பி போதா, மரங்கள் இருக்கா, பில்டிங் இருக்கா, இதெல்லாம் பார்த்துதான் நாகப்பட்டினத்துல தான் இங்க ஒரு பில்டிங் காம்பவுண்ட் வந்து அது இப்போ அதான் சொல்றேன். இப்ப நீங்க ஒரு 10 பேர் ஒரு கல்ல உட்காரலாம்னா 10 பேர் தான் உட்கார முடியும். ஒரு 5000 பேர் உட்காந்தானா அந்த கல் என்னத்துக்கு ஆகும்? அப்படின்ற மாதிரி அவங்க எதிர்பார்த்தது இவ்வளவுதான் வருவாங்க அப்படின்ட்டு. காலையில வேலைக்கு போனாங்க நாகப்பட்டினத்துல. நான் அவங்க கிட்ட பேசினேன், என்னங்க வேலைக்கு போறீங்க, விஜய் வராரு அப்படின்னு. தம்பி நாங்க போயிட்டு 12 மணிக்கு பர்மிஷன் போட்டு வந்துருவோம் நாங்க. சரி, ஒரு 10 பேர் வருவாங்க, 15 பேர் வருவாங்க. அந்த ஊர்ல இருக்க எல்லாருமே பர்மிஷன் போட்டு லீவ் போட்டே உட்காந்துட்டு இருக்கான். சோ அந்த மாதிரி இருக்கவங்களை நீங்க கட்டுப்படுத்த முடியாதுல்ல. விஜயோட ஆதரவாளர்களா இருந்தாலும் பொதுமக்கள்னு ஒண்ணு இருக்காங்களா, அவங்களும் விஜய் என்ன பேசுறாருன்னு கேட்கக்கூடிய ஆர்வத்துல இருக்காங்க. கரூர் கதிகலங்கமா அப்படின்றத நம்மளும் பார்க்க தான் போறோம். என்ன நடக்குதுன்றதை பார்ப்போம். பக்கத்துல நாமக்கலும், அங்க ஒரு மலைக்கோட்டை இருக்கு நாமக்கல்ல, அதிகம் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்றதை அவங்களோட பயணிச்சு செல்வோம். பட் கரூர் எல்லாருமே ஆர்வமா இருக்கு.